ஹலோ வீவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் ஆதார் கார்டை கேட்டதுமே ஏன் இந்த அளவுக்கு ஷாக் ஆகுறானுவாங்க. இல்லை இந்த ஆதார் கார்டில் எடுத்து வச்சதெல்லாம் டெலீட் ஆகிடுச்சு தெரியாதுன்ட்டாங்க. சரி ஓ அம்மா கிட்ட கேட்டு நீ வாங்க சீக்கிரமானுவாங்க. சரி ஓகே அப்படின்னுவாங்க. ஆனால் மயில போயிட்டு அதை பற்றியே ரூமில் யோசிக்கிறாங்க. ஐயோ இந்த ஆதார் கார்டை வேறு கேட்டு நம்மளை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு மயில வந்து ரொம்பவே ஃபீலிங்கில் இருப்பாங்க. அப்போ சரவணன் வந்து மயில தொடுறாங்க. மயில நைட்டு ஒரு மாதிரி இருந்தால் இப்போ ஓகேவா ஓகே தான் அம்மா ஆதார் கார்டை கேட்டதும் நீ ஏன் இந்த அளவுக்கு ஷாக் ஆகுறேன்றாங்க. இல்லைம்மா அம்மா திடீர்னு ஆதார் கார்டு கேட்குறாங்களே ஆதார் கார்டு கொடுக்கறதுக்கு போய் என்ன மயிலுன்றாங்க. இங்கே பாரு ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியுன்றாங்க. நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மாமா இதெல்லாம் தேவையா மாமா, இதுக்காக நம்ம கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணணும் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு இடம் வாங்கணும் இது எல்லாமே நம்மளுக்கு தேவைதான் படும் மயில அப்படின்ட்டு சொல்லி புரிய வைக்கிறாங்க. சீக்கிரமாக ஆதார் கார்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சரவணன் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஐயோ நீ என்ன ஆதார் கார்டை கொடுப்ப, அதை கொடுத்தா என்னுடைய வயசு அதிகமாக இருக்குன்ற விஷயம் தெரிய வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு மயிலு வந்து ரொம்பவே ஃபீலிங்கில் இருந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல கிச்சன்ல எல்லாம் இருப்பாங்க. இதுக்காக மயிலு வந்து ஆதார் கார்டை கேட்டால் இந்த அளவுக்கு பயப்படணும் என்னவா இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க. அப்புறம் மயிலு வராங்க. மயிலு அக்கா எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் ஏன் ஆதார் கார்டை கேட்டதுமே அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியில் இருந்தீங்க, ஆதார் கார்டை கேட்டதுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு ஷாக் ஆகணுன்ற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மயில் இருந்துட்டு இல்லை அது வந்து ஆதார் கார்டு வந்து அப்படின்னு சொல்ல வருவாங்க. உடனே கோமதி இருந்துட்டு அதில் ஃபோட்டோவில் எல்லாருமே ஒரு மாதிரி இருந்திருப்போம். நான் கூட என்னுடைய ஆதார் கார்டை கொடுக்க மாட்டேன், ஏன்னா சின்ன வயசில் ஒரு மாதிரி இருந்திருப்போம், அது கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆமாத்த அதுதான் நானும் நினச்சேன், அதை சொல்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ தயங்குறீங்க மயிலக்கா, அதை நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்போவேன்றாங்க. இல்லை சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால தான்றாங்க. ஆனால் ஆதார் கார்டு நீ கொடுத்துருமா, அது கொடுத்தா தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு மயில் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆதார் கார்டு கேட்டதுக்கெல்லாமா இவ்வளோ ஷாக் ஆகுவாங்க அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. உடனே ராஜி இருந்துட்டு எனக்கும் அதே தான் அரசு, ஆதார் கார்டு கேட்டதுக்கு இந்த அளவுக்கு ஷாக் ஆகுறாங்க, ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது வேற ஏதோ இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்ற மாதிரி மீனா அரசு இவங்களாம் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து தங்கமயில அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா டிவியில் ஒரு காமெடி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. வாடி அம்மா நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியாது, தெரியுது ஆதார் கார்டு விஷயம்னு. அம்மா அந்த விஷயம் வேற போயிட்டு இருக்குமா, ஆதார் கார்டு வேற கேட்டுட்டு இருக்காங்க, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னுவாங்க. நான் தான் சொன்னேன்லடி ஏதாச்சும் பண்ணிட்டு என்னம்மா பண்றது நானுன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னுவாங்க. அவங்க அப்பா வராங்க. என்னம்மா ஆச்சு? அப்பா ஆதார் கார்டு கேட்டுட்டு இருக்காங்கப்பா, ஆதார் கார்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வயசு வந்து அதிகமாயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்ட்டு ரொம்பவே மயிலும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கமும் நம்மளுடைய பாண்டியனும் செந்திலும் பைக்கில் போயிட்டுருப்பாங்க. அவங்க சில விஷயங்களை பற்றி பேசிட்டு போகிறாங்க. இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மயில் இருந்துட்டு எப்படியாச்சும் ஆதார் கார்டு நம்மளுக்கு வேணும்ப்பா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க ஆதார் கார்டுக்கு, ஏதாச்சும் போலியான ஆதார் கார்டை ரெடி பண்ண போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.